தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆரை ஏன் கொங்கு மக்கள் எதிர்க்கிறாங்க தெரியுமா? நம்ம கொங்கு பகுதியில் மட்டும் 68 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. தொகுதிக்கு சராசரியாக 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் மினிமம் 1,70,00,000 பேர்னு கணக்கு வரும். இந்த எஸ்ஐஆர்னால் கிட்டத்தட்ட 10 லட்சம் கொங்கு மக்கள் தங்களோட வாக்குரிமையை இழக்கிற ஒரு டேஞ்சர் வந்திருக்கு. எப்படி இந்த கணக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் ஹெல்ப்போட பீகாரில் செஞ்சிருக்கு பிஜேபி. 1987க்கு பிறகு 2004 வரைக்கும் பிறந்தவங்க 2002 ஓட்டு போட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸோட ஓட்டர் ஐடி டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணுமா, இல்லைனா வர எலெக்ஷனில் ஓட்டே போட முடியாது. 2004க்கு பிறகு பிறந்தவங்களோட நிலைமை இன்னுமே கஷ்டம். அதே மாதிரி ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணலைன்னு சொல்லி கூட ஈஸியாக உங்கள் ஓட்டு உரிமையை பறிச்சிட முடியும். அதனால தான் இந்த எஸ்ஐஆரை திமுகவும் கொங்கு மக்களோட பாதுகாவலர் செந்தில் பாலாஜியும் கடுமையாக எதிர்க்கிறாங்க.